இறைவனுக்கு என்ன நிறம்னாவது தெரியணும்ல. கண்ணன் குடும்பம் பூரா கருப்பு, அவன் கருப்பு, அவ தங்கச்சி உமை பார்வதியம்மா கருப்பு தானே. அதில் இன்னொரு செய்தியும் கூட, சிவந்த நிறமுடைய ஆண் மக்கள் எல்லாம் கருத்த நிறமுடைய பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்களே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். கண்ணன் கருப்பு, அவ சிகப்பு. திருமகள் என்ன நாய்க்கிற? நாய்க்கட்ட தான் இதை கேட்கணும் திருமாலை பற்றி. என்ன நமக்கு அந்த விவரம்? அவங்க கடவுள் அவர். அப்போ நமக்கு தெரியுதா? இது தெரியலையே. சரி, உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்பதில் எனக்கு என்ன விருப்பம் என்றால், கங்குல் யானை காலில் படுக்கினும் படுக்கலாம், சுடர் விழி பகுவாய சிங்க வாயிடை செலுத்தினும் செலுத்தலாம், தென் புலத்தவர் கோமான் வெங்கண் நரகிடை வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் எங்கள் நாயக தமிழ் அறியார்கள் முன் இயம்புதல் தவிர்ப்பாயேன்னு ஒரு புலவன் பாடியிருக்கான். என்னை யானைக்காலில் வேணாலும் போட்டு கொல்லியா, சிங்க வாயில வேணாலும் தூக்கி என்ன போற்று, இல்லை என்ன நரகத்தில் வேணாலும் வச்சு அழுத்து, ஆனா தமிழ் தெரியாதவன் முன்னால என்ன பேச உற்றாத சிவபெருமானேன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். உங்களுக்கு தமிழ் தெரியும் என்பதனாலே தான் உங்கள் முன்னாலே பேச நான் ஆசை கொண்டேன். நம்ம புலவங்க சிவபெருமாட்ட போய் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. At last I came to understand that there is திருவள்ளுவர் a great poet னு ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் என்கிட்ட சொல்றான். At last அவங்க அப்பன் பேர் மாடசாமி, அவங்க ஆத்தா பேர் சுப்புத்தாயி, அவன் வள்ளுவரே கிரேட் பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் ஐயாலாம் சொன்னாங்க திருவாய்மொழி 20% ரத்த அழுத்தம் குறையும்னா. மருத்துவர்கள் வந்தால் வருத்தப்படுவாங்க, ஏன்னா அவங்க தொழிலுக்கு நீங்கள் இடையூறு செய்கிறீர்களோ. ஒரு தேவாரம் சொல்லி பாருங்களேன் காலையில், அந்த சுகமே வரும். நாவார் பிறரை அன்றி நீ யானாய் நினைப்பார்கள், மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதுமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே நின்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி எத்துகிறேன்னு சொல்லு. நாவுக்கரசுடைய திருத்தாண்டகம். கண்ணதாசன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அது அவர் திருவாய்மொழி படித்தார், தேவாரம் படித்தார், திருவாசகம் படித்தார், கம்பராமாயணம் படித்தார், கவிதை வந்தது. இப்போ கவிதைக்கு பட்டறை எல்லாம் வச்சிருக்கான். கவிதை பட்டறை பூரா ஸ்குரு நட்டு போல்ட்லாம் கொண்டு கவிதையை. திருவாய்மொழி திருவாசகம் படித்தா கவிதை எழுதுனா சொல் வரும். அதனால தான் அவருக்கு வந்தது. அவர் வேற என்ன சேர்த்தார் இல்லையா? மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோரே சிறப்புடையன், மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. எந்த நாட்டுக்கு போனாலும் கண்ணதாசனை தெரியுது. தமிழ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தேவாரம் திருவாசகம் சொல்லவே மாட்டேங்குது குழந்தைகள். தாய் தகப்பனே வருத்தப்படுறாங்க. அவங்களே சொல்றாங்க, இல்லை அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றாங்க. அதான் ஐயா சொல்றாங்க, இவனுக்கே தெரியாது எப்படி அதுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் 2 தேவாரம் சொல்லினா எங்கள் தந்தையாரோடு அந்த வழிபாடு நடத்துகிற அறையில் நின்று தேவாரம் சொன்னா தான் கூட போய் சாப்பிட முடியும். சொல்லுவாங்க. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இவை வரும் சிரத்தின் மேலாம் வழண்ட தப்பாவான் இப்பார் செம்பர் புனத்தகத்தான் நெருங்கொன்றை போதில் உள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தினாதன் அவன் என் கண்ணுளானே. சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. அரஞ்செய்ய விரும்புன்னு தானே சொன்ன அவையார், செய்யினே சொல்லலை. என்ன செய்வான் எதுக்கு தெரியுமா? எதிர்பார்ப்புல. அது விரும்பினாலே போதும், செஞ்ச மாதிரி. விரும்பி செஞ்சாதான் செஞ்சதாகும் இல்லையா? எப்படியாவது கடவுள்கிட்ட ஒரு பேரம் பேசிடுவோம்ல, போய் செய்யறான். அது அறமாகுமா? அறஞ்சே விரும்புதான். ஆறுவது சினம் தானாகவே ஆறிடும்ங்கிற ஔவையார், வேற ஒன்றும் சொல்லலை. சினமா வந்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியார் தானா போயிருங்கிறா. அந்த அது வந்த உடனே அந்த விளைவு காட்பட்டான்னு வச்சுக்க, எதிர்வினை ஆயிரும். எழுவது கரவேலுங்க முடிஞ்சதை கொடு. அதான் ஐயா சொன்னீங்க 75,000 கோடி. இப்போ 50க்கு அப்புறம் யாருமே கொடுக்கறது இல்லைன்னு ஐயா வருத்தப்பட்டாங்க. சொல்லி கொடுக்கலையா கொடுக்கணும்னு. நீங்க பிள்ளையாருக்கே சைக்கிளில் போகும்போது சல்யூட் அடிச்சுட்டு போறானே,
ஒரு 5 நிமிடம் இறங்கி கும்பிடணும்னு நினைக்க மாட்டேங்கிறானே. பிடிக்கதன் உரிமை குழம்புக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகட பதிவர அருளினன் மிகுகொடை பாடு. ஓதுவாரே ஒரு பாட்டு வச்சுக்கிட்டே கோயிலில் வேலை பார்க்குறானே. ஒரே அவனுக்கு அந்த ஆதிசேவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவன் 2 வரையில திணறும் போது அவன் மணி அடிச்சிடறான். சரிதான், ஒன்றும் பிரச்சனை. சம்பளத்தை பங்கு வச்சுக்கிறவனுக்கு போல தெரியுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி கண்ணீர் கண்ணீர் அவன் ஒன்னே மணி அடிச்சுதான். இதுக்கு மேல நம்ம பயிலுக்கு தேவாரம் ஓடாது. என்ன ஐயா அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்கான். ஆதிசைவரை பிராமணன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆள்லாம். அவன் பிராமணன் கிடையாது. பிச்சை குறுக்களை வச்சுட்டு குந்தக்குடி மடத்தில் நான் சொன்னேன் இதை சாமியை வச்சுக்கிட்டு. அவன் நம்ம ஆள், நம்மள மூத்தவன். ஐயர்கள் நம்ம கோயிலில் சாமியை தொட முடியாது. திருநெல்வேலிக்கு சிருங்கேரி பீடாதிபதி வந்திருந்தார். எங்கள் சுப்பையா பட்டர் என்ன விட்டார், ஆதிசேவர் சிருங்கேரி பீடாதிபதி காந்திமதியம்மன். காந்திமதியம்மன் அவள் பேர் வடிவுடை நாயகி. மதுரையில் அவளுக்கு பேர் அங்கேயே இருக்கண்ணி இல்லையா. அவரை தொட்டு வழிபாடு செய்ய வச்சு விட்டாங்க. 16 நாள் கோயிலை நட சாத்தி பிராமணன் தொட்டுட்டான். தீட்டு பட்டுட்டுன்னு தீட்டு கழிச்சோம் திருநெல்வேலி சிவன் கோயிலில் சிருங்கேரி சாமி தொட்டதுனால. அப்புறம் அந்த பட்டர கோயிலை விட்டு நீக்கணும். ஆதிசைவர் வேறு, அந்தணர்கள் வேறு. அந்தணருக்கும் இவனுக்கும் தொடர்புடைய. ஆனால் இந்த கிருக்கன் தன்னை அந்தனர் நினச்சிக்கிறான், பாப்பான்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்றது? நம்ம தான் சொல்லணும். அப்போ தான் விளங்காதவன் சொல்லுவாங்க நம்மளை. எங்கே வந்தாலும் திமிரா பேசுவாயா, எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவாயா, அப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு. நான் விமர்சனம் பண்ணல, உண்மையை சொல்கிறேன். இப்போ என்னை யாராவது அடிக்கணும்னு நினச்சா எங்கள் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் அடிக்கணும். அந்த ஆள் தான் என்னை உண்மை பேசுன்னு சொல்லி என்னை 1ஆம் கிளாஸ்லேருந்து வளர்த்து அந்த ஆள் இருக்காரோ இல்லையோ அது தெரியாது எனக்கு. உண்மை பேசுனா வருத்தப்படுறானே. நீங்கள் விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுட்டத்தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் பட்டத்தார் சொல்றார். அந்த கட்சியே கம்பனேன்னு சொல்வாரு. அது ஒரு பேராசிரியர் என்ன மேடையில் வச்சுக்கிட்டு சொல்றாரு, கட்சியே கம்பனேங்கிறார். நான் என்ன பண்றது? அண்ணனுக்கு தெரியும் நான் தலைமை தாங்கிறேன். நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், ஐயா அது கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, கட்சியே கம்பனேன்னாரு. உடனே என் புத்திசாலித்தனத்தை சொன்னேன், கட்சியப்பை சிவாச்சாரியார் கம்பனை பார்த்து தான் கந்தபுராணம் எழுதினாருங்கிறது ஐயா அப்படி பிரித்து சொல்றாங்க. அது காஞ்சிபுரத்து ஏகம்பநாதனேங்கிறத கட்சி ஏகம்பனேங்கிறார், இவன் கட்சியே கம்பனேங்கிறான். அவன் அன்னையிலிருந்து எனக்கு பகை. அதுக்கு தான் நான் இவர் தலைமையில பேச வர மாட்டேன்னு வேற சொல்லிட்டான் அந்த ஊர்ல. நான் நியாயம் தானையா கேட்டேன். அப்போ அண்ணன் பிரியமா இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா இந்த மேடைக்கு வரும்போது நான் எவ்வளவு அச்சத்தோட வரணும். என்னை விட சகலமும் தெரிந்த குறைந்தபட்சம் 10 பேராவது இந்த கூட்டத்திற்குள் இருப்பார்கள் என்கிற அச்சம் எனக்கு இருக்கணும்ல. இல்லையே. அவன் பாட்டுக்கு வந்து நேருவை பத்தி பேச போறான். அவர் முழு பேர் இவனுக்கு தெரியும். நேரு பிரதம மந்திரி அலகாபாத். நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். நீங்க யாரே முடியலன்னா ஏன் வர மேடைக்கு? பட்டணத்தார் பேசணும்னா பட்டணத்தார முழுமையா படிச்சுட்டு வந்து பேசு. கிடைச்சவனை வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்து பட்டணத்தார் பத்தி உளறிட்டு போறதா? படிக்க வேணாம். அவரை பட்டணத்தார் யாரு? குபேரனுடைய பிறப்பவர். குபேரன் சிவபெருமான்கிட்ட போய் சிதம்பரத்துக்கு வரணுங்கிற அவரை சிதம்பரத்துக்கு வராரு சிவபெருமான். அப்படியே திருவெண்காடு கூப்பிடுறாரு. திருவெண்காட்டுக்கு வந்த இடத்துல குபேரனுக்கு காவிரிப்பட்டினத்து மேல ரொம்ப காதல் வருது. அந்த ஊரை, அந்த ஊருடைய வழமையை, அந்த இயற்கையை, செழுமையெல்லாம் இவர் ரசிக்கிறான்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனே குபேரன் சொல்றாரு, காவிரிப்பட்டினத்து மேல உனக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சு போலப்பா, ஒரு தடவை பிறந்து அங்க இருந்து அனுபவிச்சுட்டு வந்துருங்கிறார். சிவபெருமான் சொன்ன பிறகு அவர் தட்ட முடியுமா? குபேரனால போகிறவன் சொல்லிட்டு சொல்றான், ஆனா இறைவனே என்னை வந்து தடுத்தாட்கொண்டரணும், என்னை அங்கேயே வாழ விட்டுறக்கூடாது. அப்படிதான் வந்து பிறகுறார். சிவபாதருக்கும் ஞானகலாம்பிகைக்கும் வந்து பிறக்கிறார். திருவெண்காடர்னு பேர் விடுறாங்க. அவர் அப்புறம் தந்தையார் போனார். ஐயா சொன்ன மாதிரி அவரும் சிவ பூஜையும் மகேஸ்வர பூஜையும் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இறைவனே கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு,
நீ போ, திருவெண்காட்டுக்கு போ, உனக்கு ஒரு வேதியர் வருவார், வந்து உனக்கு சிவதிச்சயத்தை வைப்பார், சிவபூஜை சொல்லி தருவார், 40 நாள் உன்னுடைய இருப்பார். போனால் அவரே தான் வர்றார், வந்து சொல்லி ஒரு சம்பளத்தை கையில் கொடுக்குறாரு. இந்த சம்பளத்தை நீ தொட்டா தான் திறக்குது, போன ஜென்மத்தில் நீ பூஜை பண்ணாங்க, தொடுறாரு, திறக்குது. சிவலிங்கமும் விநாயகர் சிலையும் அதில் இருக்கு. இந்த 40 நாள் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனே மூதாதையர் சேர்த்து வைத்த செல்லம் பூரா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. எல்லாம் இழந்த நிலைமையில் உட்கார்ந்து இருக்கின்றது. இறைவன் கனவுல வர்றார், உன் வீட்டை போய் பாரு, திறந்து பாரு, அங்க பொண்ணு மணியும் நான் நிறைச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோங்கிறார். அம்மாவோட போறாரு, பொண்ணு மணியும் நிறைந்திருக்கிறது, பார்க்கிறார், திரும்ப எடுத்து செலவழிக்கிறார். குழந்தை இல்லை. குழந்தை பேர் வேணும் இல்லையா? குழந்தை இல்லை. குழந்தை வேணுமே எம்பெருமாட்ட கேட்டே இருக்காரு. அவர் எப்படி அவரே வந்து குழந்தை வர்றார். அதனாலதான் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன்னார். எதுக்கு? எனக்கும் என் மனைவிக்கும் அவள் கருவுற்று எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்துன்னு வச்சுக்க, அதை அறிந்து ஊட்டுவதற்குரிய அந்த உரிமை எனக்கு உண்டு. நீ எல்லாம் எனக்கு குழந்தையா வந்திருக்க, நான் எப்படி உன்னை அறிய முடியும்? வாளால் மகவறிந்து மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். என்றைக்கு எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பேர் இல்லை என்கிற பொழுது அவள் என்னை கண்டிப்பதும் இல்லை, அவள் என்னை கண்டுகொள்வதும் இல்லை, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்றும் அவள் என்னை தேடி பிடித்து தடுப்பதும் இல்லை. திருநீலகண்டருடைய வாழ்க்கை எனக்கு அமையவில்லை. என்னை அவள் கண்டிக்க சூழ்நிலை இல்லாத காரணத்தால் சூழால் தொண்டு செய்து நாளாரினில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். கண்ணப்பனுக்கு கணக்கு வழக்கு தெரியாது, மன்னிச்சுக்கணும், இவர் செட்டியார் கணக்கு வழக்கு தெரியும். அவன் காட்டான், நேர போனான், ஜாமிகிட்ட போனான், ஜாமிக்கு கண்ணில் ரத்தம் வடிச்சுதா, கண்ணை தோண்டிட்டான். அவனுக்கு வேற சிந்தனை கிடையாது, இது கடவுள் இவருக்கு நம்ம செய்யணும். குடுமி தேவருக்கு கண்ணை மறந்துடாதீங்க, வலது கண் தோண்டினான், இறைவன் தடுக்கல. இடப்புற கண்ணுக்கு இடது கண் தோண்டமானா நில்லு கண்ணப்பன். ஏன்னா இடது வர இருக்கிறது அம்மா, பொம்பளைக்கு தான் பாசம் இருக்கும், தாய்மை உணர்ச்சி. அதனாலதான் உமையம் என்ன பண்ணா நிறுத்துறான்னு அப்பன் பார்த்துட்டு இருந்தான் சிவபெருமா, அம்மா பார்க்கல, நில்லு கண்ணப்பன். அதுதான் தாய்மை. அந்த தாய்மைக்கு பெருமை சேர்த்தவராக இருந்தவர் தானே காரைக்கால் அம்மையார் புனிதவதி. இப்ப ஐயா பேசும்போது சொன்னாங்க, இந்த மணவிலக்கு வாங்குறாங்க, அந்த புனிதவதி ரொம்ப ஏமாளி பொம்பளையெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் வாங்கலையே. அது பாருங்க, அது ஒரு பைத்தியார பொம்பளையா இருந்திருக்கும் போல தெரியுது. அவர் செட்டியார் திரும்ப வர்ற வரை காத்திருந்திருக்காது. அந்த உடலோடு, அந்த இளமையோடு, அந்த வனப்போடு இல்லையா? அந்த புனிதவதியும் பட்டத்தாறு சிந்திச்சு பார்த்தேன். ஆய்புகள் தில்லை அம்பலவாணர் கருகில் சென்றால் பாயும் இடமும் கடிக்கும் மரபம் பின்பற்றி சென்றால் பேயும் கணமும் பெருந்தலை பூதங்களும் பின்தொடரும். போயினி செய்வாய், போயினி என் செய்வாய் மனமே, பிணக்காடவர் போமிடமேங்கிறார் பட்டினத்தார். சிவபெருமான் பக்கத்தில் போய் பிரயோஜனமே வந்தால் எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டில் தான் இருப்பார், பிணக்காட்டில் தான் இருப்பார், பேயோடு இருப்பார், கணங்களோடு இருப்பார், பெருந்தலை பூதங்களோடு தான் ஆடிக்கொண்டிருப்பார். அங்கேயே நீ போறங்கிறா. அத புனிதவதி அம்மையார், காரைக்கால் அம்மையார மாதிரி அவர் பாடுதார். என்ன சிறப்பு தெரியுமா அவர் வாழ்க்கை? மாம்பழம் தானே பிரச்சனை. 2 கொடுத்துட்டு செட்டியார் கணக்காக கேட்டார, நீங்க ஒன்னு தின்னுட்டார், இன்னொன்னு கொடுங்கிறாரு. அவற்றை எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பு பாருங்க. 2ஐயும் தானே தின்னுட்டு பொண்டாட்டி கொண்டு கொடுக்கூடான்னு நினைச்சிருக்கானே, அவன் எப்படி மனுஷன்? அவன் 2 வாங்கிட்டு வந்திருக்க, ஒன்னு நீ தின்னுட்டியான்னு கூட விட்டுருக்கலாம், இன்னொன்னும் கொண்டு வான். அவன் என்ன பண்ணுவா? சிவபெருமான் கேட்டான். அப்ப அவளுக்கு சிவபெருமானை கட்டுப்படுத்துகிற இடத்தில் ஒரு தாய் இருந்திருக்கிறார், அவர் கொண்டு கொடுக்கிறார். இவர் வியாபாரி பார்த்தீங்களா, சாப்பிட்ட உடனே வேறுபாடு தெரிஞ்சிருச்சு. அதை விட இந்த பழம் நல்லா இருக்கு. ஏதுன்னா பெண் பார்த்தீங்களா, பொய் சொல்லல, ஒன்னு கொடுத்துட்டேன், சிவபெருமான்ட்ட கேட்ட கொடுத்தான்னு ஓடியே போயிட்டான். கடவுளை நேர கூப்பிட்டு மாம்பழம் வாங்குறவளோட எப்படி வாழ முடியும்ட்டானே. அவன் என்ன நினைச்சிருக்கணும்? கடவுளை நேரடியாக அழைக்கிற இடத்தில் ஒரு புனிதவதியோடு வாழ்கிற வாழ்க்கை இறைவன் எனக்கு அருளி இருக்கிறான், இவளோடு வாழ்வேன் என்றல்லவா அவன் இருந்திருக்கணும். பயந்து போய் தானே ஓடி இருக்கான். என்ன பயம்? ஏதாவது நாளைக்கு தப்புன்னா சிவபெருமான விட்டு நம்மளை தூக்கி போட்டு மீச்சிருவா போல தெரியுதே, நம்ம ஓடினு போயிட்டானே. ஆனா இந்த பெண் காத்திருக்கிறான்.
மறந்துடாதீங்க. அது கூட ஒரு உளவியலும் இருக்குது. ஒரு பெண்ணு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சு, வாழ்ந்தாச்சு, அந்த கணவனுக்குரியவளா இருக்க வேண்டிய சமூக அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அவளும் உடல் சார்ந்த உயிர் வாழ்க்கை வாழுகிறவ காத்திருக்கா. திரும்ப வர்றான். எது இன்னொரு மனைவியோட வந்து அந்த குழந்தையும் பெற்று குழந்தைக்கு இவ பேரையும் விட்டு வந்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டான். அப்பந்தான் முடிவு பண்றா, ஓ இவன் இனிமே நம்மோட வாழ தயாரில்ல. இறைவனை கூப்பிடுறா, அந்த உடம்பு வேணாம், அந்த உடம்பு யாருக்காக நீ தந்திருக்க நான் நினைச்சனோ, யாரோட என்னை பிணித்தாயோ நீ அவனோடு வாழ வேண்டும் என்று வைத்திரு, எடுத்துக்கோ. மறந்துடாதீங்க, ஒரு செட்டியார் வீட்டு பெண் சிவபெருமானையே குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்தி இருக்கிறாள். சிவபெருமானுக்கு என்ன குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா, இந்த பிள்ளை நம்மகிட்ட பக்தியா இருக்க போய் தானே திருமணமாயும் கூட குழந்தை பெற்றுக்கல. திருமணமானா ஒரு மனித வாழ்க்கையில குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை அம்மானு கூப்பிடணும். அம்மானு கூப்பிடுகிற அந்த வாய்ப்பு இல்லாம நம்ம தானே பண்ணிட்டோம். நம்ம மேல கொண்ட பக்தினால தானே புனிதவதிக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு அவனுக்கு அப்பனுக்கு சிவபெருமானுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தவன என்ன பண்ணான் தெரியுமா? வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான், அவன் இவள் அம்மானு கூப்பிட்டுட்டு உன் அம்மானு கூப்பிட குழந்தையெல்லாம் பண்ணிட்டான்னு வருத்தப்படாத, எனக்கு அம்மானா. பெண்களுக்கு அதான் ஐயா சொன்ன, அந்த மனவிலக்கெல்லாம் கொஞ்ச நாள் உட்கார்ந்து பேசினா சரியா போகும். மனவிலக்கு வாங்கி என்ன போகுது? இன்னொரு நாய் வந்து அதே மாதிரி இருந்தா, அதனால ஒரே நாயோட நம்ம வாழ்க்கைய ஒன்றும் பிரச்சனையே. அது அடிக்கடி அதுக்காண்டி நாயை மாத்திட்டு இருக்க முடியுமா? அது சரி, இதோடைய நம்ம இதை அது வாழ்க்கை அப்படி ஏத்துக்கிற வேண்டியதானே. நீங்க எல்லாருக்கும் தாங்க வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு ஆசை இருக்குது, யாருக்கு இல்லை? முடிஞ்சிடுதான், என்ன பண்றது? சரி, இதை வச்சு ஒரு மாதிரி கடைசி வர இது ஓட்டிட்டு போகணும், இதை விட்டுட்டு இது நான் கூடாது. அதுதான் அந்த புனிதவதியினுடைய அந்த ஒண்ணு தெரிஞ்சுங்க, அந்த உறுதிப்பாட்டினாலதான் இறைவன் அவளை அம்மான்ட்டான். பிறப்பிறப்பில்லா பெம்மான், அவனுக்கு தாய் தந்த உண்டா சிவபெருமானுக்கு, வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான். அதனாலதான் அவ என்ன பண்றா பாருங்க, வார்குழல் சிறுபுறத்து கோல் வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டாம். காரார்வ பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீ ஆடும் போது. இந்த அம்மா என்ன பண்ணுது? அம்மானு கூட்டாரா சிவபெருமான், மாமியார் ஆயிடுது. மாமியார் ஆயிட்டு சிவபெருமான் சொல்லுது, எப்ப அங்க வா, அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போனா வேண்டாங்களே யார் ஐயா மருமகளை உமைய. ஆனா அந்த சுடுகாட்டுக்கு ஆட போகும்போது அந்த பிள்ளைய ஏண்டா கூட்டிட்டு போறாரு, அங்க வந்து சங்கடப்படும், பொம்பளை பிள்ளைய சுடுகாட்டுக்கே கூட்டு போறேங்கிற. அடுத்து ஒரு பாடல்ல கேட்கிறாங்க, அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. உன் கையில தீய வச்சுட்டு ஆடுறிய, அதனால உன் கை சிவப்பாச்சா, இல்ல உன் கையில இருக்கிறதுனால தீ சிவப்பாச்சாங்கிற. அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. கடலாடல் பேயோடும் காணின்று பிறங்க அனலேந்தி தீயாடும் நீ இதனை செப்புங்கிறான். எப்ப பார்த்தாலும் தீயோடு தானே இருக்கிற நீ, எனக்கு இந்த செய்தியை சொல்லு. இது அவன் சொல்லுவான், யாருக்கு? ஆழமேகம். தீத்தானும் கண்ணிலே, தீத்தானும் சிரிப்பிலே, தீத்தானும் முந்தன் மேனியில், தீத்தான் உன் மெய்யலாம் புள்ளிருக்கும் வேளூரா உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள் மானே. ஏன்பா உன் கையில தீ, கண்ணுல தீ, உடம்புல தீ, மேல் பூரா தீயா இருக்கிற ஒருத்தனோட எப்படிரா அந்த உமையம்மை சேர்ந்து வாழ்றா எனக்கு தெரியலன்னு காலமேகம் எது காரைக்காலமையார் சொன்னாரோ அதை கேட்கிறான். யாரு? காலமேகம். எனக்கு ரொம்ப ரசிச்சது பட்டினத்தார்ட்ட, ரொம்ப நிறைய பெண்கள் இருக்காங்க, பட்டினத்தார முழுமையா பேச முடியாது பெண்களை வச்சுக்கிட்டு, அது ஐயாவுக்கு தெரியும். என்னன்னே, அவர் ஒரு புது செய்தி சொல்றார். சிவபெருமான் விஷம் சாப்பிட்டார் பார்க்கடலை கிடையும், அதான் நம்ம பேசுறோம் போதும் இல்லையா மணி? அது ஒண்ணுதான் நம்ம எப்போதும் சொல்றோம் இல்லையா? பஞ்சனைத்த மெல்லடியார் பங்கன் தன்னை பாரோடு நீர்படர் சுடர் காட்டு ஆயிரானை மஞ்சனைத்தவான் ஆகி வானம் தன்னில் மதியாகி மதிச்சடமேல் வைத்தான் தன்னை நெஞ்சனைத்து நினைவாகி இந்தான் தன்னை நீள்களை கடைந்தவர்கள் போய் நீங்க ஓங்கு நஞ்சுண்டு வானோருக்கு அமுதம் ஈந்தான் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டு கொண்டேனேங்கிறார் நாவுக்கரசர். நஞ்சுண்டு வானோருக்கு அமுதம் ஈந்தான் தன்னை. காலமேகம் என்ன சொல்றான்? எதுக்கு இவர் பாய்சன் அடிச்சாருங்க? காலமேகம் எப்பவுமே அது கேளையாத்தான் கேட்பான். வள்ளலனும் பெரிய மாயூரநாதருக்கு வெள்ளிமலை பொன்மலையுமே இருக்க தெள்ளுமையால் அஞ்சல் அஞ்சல் என்று தினம் அண்டையிலே தான் இருக்க நஞ்சுதனை ஏன் அருந்தினார்கள். சிவபெருமானுக்கு வெள்ளிமலை சொந்தமா இருக்கு, பொன்மலை. அப்ப பணத்துல பிரச்சனை இல்லை இவருக்கு.
அப்ப தெள்ளுமையால் அஞ்சலஞ்சு உமையம்மையா கூடவே இருக்கா. பொண்டாட்டினாலும் பிரச்சனை இல்ல, பொருளால் பிரச்சனை இருக்கும் மனுஷனுக்கு, இல்லைன்னா பொண்டாட்டினால பிரச்சனைக்கு ரெண்டுமே இல்ல. அப்படி இருக்கும் இந்த ஆளியா விஷம் குடிச்சாங்கிறான். பட்டணத்தார் மட்டும்தான் சொல்றார், பார்க்கடல் கடைய படும் கரும் வெண்ணையை திருமிடத் தடக்கிய சிவர். பார்க்கடலை கடையும் போது என்ன வந்ததுங்கிறார் பட்டணத்தார், படும் கரு வெண்ணைங்கிறார். அது விஷம்னு சொல்லல. உன் மச்சனை திருமால் வந்து வெறும் வெள்ளை வெண்ணையை சாப்பிடுவான், ஆனால் கருவெண்ணெய் வந்ததனாலே அதனை நீ உண்டாய். அவனை அந்த வெண்ணையே சாப்பிட்டு பழகிறவன், அதனால கருவெண்ணையை நீ எடுத்து உண்டாய், அதனால நீ நீலகண்டன் ஆனாய், சிவனை அடைக்கலம்ங்கிறார் பட்டணத்தார். எவ்வளவு பெரிய மேத அவர் பட்டணத்தார். கொங்கு நாட்டில் நான் பட்டணத்தார் பேசுறது ரொம்ப பொருத்தம். வேலாயுதனுக்கு ஒரு செய்தி, கொங்கு நாட்டில் தான் அவரை திருத்திருக்காங்க. இங்க எவன் வீட்டிலே போய் ராத்திரி பிச்சை கேட்டிருக்காரு, கம்பை தூக்கிட்டு வந்து வெளுத்துட்டான் அவரை அடியவன். கொங்கு நாட்டில் திருவாரூர்லேருந்து கொங்கு நாட்டுக்கு வராரு, ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்கிறாரு, வெளியே வந்து அடிச்சிடறான். அப்பந்தான் என்ன சொல்றாரு, இருக்குமிடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உன்பேன் பெருக்கு அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். அன்னைக்கு தான் முடிவெடுக்கிறார், இனிமே நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு சாப்பாடு வரணும், இல்லைன்னா போக மாட்டேங்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா, எவனுடைய தொண்டனாக எவனுடைய அடியவனாக இருக்கிறோமோ அந்த இறைவன் தான் இருக்கிற இடத்திற்கு சாப்பாடு அனுப்புவாங்கிற நம்பிக்கை. அப்படி சாமி கும்பிடணும். நம்ம பூஜையா பண்றோம், அதையும் பட்டணத்தார் சொல்றார், கையொன்று செய்ய விழியொன்று காண கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. கை பண்ணுதான் சரிதானா. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான். கோமதி இந்த பால்கார பொண்ணு வந்திருக்கு பாரு, கையொன்று விழியொன்று, அந்த விழியொன்று கண்டதனால் கருத்தொன்று எண்ண, அந்த கருத்தொன்று எண்ணுவதனால் சொல்லுவது திருவாசகமாகவே இருந்தாலும் பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச, தொடர்பில்லாம திருவாசகம் சொன்னா அது பொய், சொல்லுகிற நாக்கு வஞ்சக நாக்கு. பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க நான் செய்கின்ற பூசை. ஒரே நிமிஷம் கும்பிடுங்க போதும், வேண்டாம் ஒரு வினாடி. அந்த நேரம் சாமி கும்பிட தெரியுதா நமக்கு? பழனிக்கு போற பக்தர்கள் பூரா ரொம்ப பக்தியா இருக்கிறது விஞ்சில போகும்போதுதான். எல்லாம் வருது. அப்போ துள்ளுமத வெட்டத்தனையாலே தொல்லை தரணி இலக்கடலாலே மெல்ல ஒரு சூளை கோயிலாலே மெய்யுருகுமானை தெளிவேனோ தெள்ளு தமிழ் போடம் தெளிவோனே செய்ய குமரேச திறமை வெள்ளம் ஞான. அந்த கம்பியவே பார்க்கான். முருகனை நம்பியா போறான் இவன்? முருகனை நம்பி போனா முதல்ல நடந்து போயிருக்கணும். இல்ல முருகனை நம்பி இதுல ஏற்ற வைக்க அவன் காப்பாற்றான் நம்பி போய. அப்ப கடவுள் நம்பிக்கை என்பதும் வேடமாகி இருக்கிறது. சரியா நம்புனா சரியா சரியா நம்பணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை இமெயில புக் பண்றானே, I got an appointment with Lord Venkadajalapati on May 7th morning 11:30 itself. ஐயா சொன்னாங்க அந்த நாலெட்ஜ் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். கணிப்பொறிய கோயிலுக்குள்ள ஏன் கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலையே. வெங்கடாஜலபதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னையா சொல்றிய? ஒன்னு சொல்றையா, கோவிலுக்கே போக வேண்டாம். ஔவையார்ட்ட போய் கேட்டேன், கோயிலுக்கு போகணுமா? இல்லப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கோயிலுக்கு ஏண்டா பாரு, அவங்க அப்பா அம்மா வந்தாண்டா. ஏன்னா இது ரெண்டு பேர் தான் கண்கண்ட தெய்வம். நம்ம நேரில் அந்த கடவுளை எதையும் பார்க்க முடியலையே. கடவுளை காட்டுறவேன்னு சொல்றவன் ஒரு வேலை நல்ல வேலை இல்லையே. என்ன என்ன என்னை மன்னிச்சுக்கணும், நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை, உண்மை சொல்றேன். எவனாவது நம்ம கடவுளை காட்ட முடியுதா? 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தெழுந்த சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருக்கி கட்டத்திலே வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று சொல்லும் பாதகரேங்கிறார் பட்டத்தார். சிவபெருமானையே சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு வாங்க. நீங்க எப்போனாலும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சிவபெருமானை காட்டுறேன்றான். சில பேர் அவனே அவதாரம்ன்றான். நம்ம பையன் எல்லாத்திலையுமே அபராதம் கொடுக்குறான்.
இவன் நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பல சங்கடம், வருத்தம், ஆசை தானே கொல்லுது இவனை. எப்படியாவது எதுக்காவது வந்துடணும்னு நினைக்கான். அதனால எந்த சாமி, இப்போ எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் சாமியார், இப்போ 4 நாளாக அவள் தான் பத்திரிகையில் பரபரப்பு. நல்ல பேர் வேற, பத்மினின்னு, கேரளா பொம்பளை. எல்லாம் 150 லட்சம் கொடுத்துருக்கான், ஒருத்தர் 25 லட்சம் கொடுத்துருக்கான், ஒரு 12 லட்சம் கொடுத்துருக்கான். நம்ம போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளையெல்லாம் சங்கடப்படு 1 லட்சம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ காவல்துறையிட்ட போய் புகார் கொடுக்குறான். காவல்துறை முதல்ல சொன்னமே அந்த அம்மா போலீஸ் சாமியான்னு, ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கலங்குது காவல்துறை. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் இது மக்களுக்கு இதை விளம்பரம் பண்ணல நான் காவல்துறையிட்ட கேட்டேன். அந்த அம்மா எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் எதுக்கு அதை பற்றி நாங்கள் அதை கவலையே நாங்கள் வெளியே சொல்றது. பட்னத்தார் சொல்றாரு, கட்டி சுருக்கி கட்டத்திலே வைப்பர் கருத்தில் வையார், பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர். துறவி எங்க இருக்கான்? துறவிலாம் கிடையாது. துறவியா இருக்க முடியாதுன்னு தமிழ் சொல்லுது. துறவியா? நம்ம நிதியமைச்சர் ஒன்று சொன்னாங்க தெரியுமா, வரவு செலவு திட்டத்தில் ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள்? உழவினார் கைமடங்கு நிலை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வள்ளுவர் எவ்வளவு தெளிவா சொல்லார், விளைவதும் விட்டேன் என்பார். விளைவதையெல்லாம் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் என்கிறார். விளைவதையெல்லாம் விட்டவன் சொல்ல, விளைவதை சொல்றாரா? விளைவதும் விட்டேன் என்பாரை ஒழிய விட்டுட்டவர் சொல்ல. விட்டேன் என்பார்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டான்னு சொல்றான சாமியார், அவனுக்கும் சேர்த்து உழவன் தான் முதல் ஆளுங்கிறார் வள்ளுவர். அதான் நம்ம நிதியமைச்சர் சொன்னாங்க. துறவி எங்க இருக்கிறான்? அதையும் பட்டினத்தாட்ட போய் கேட்டேன், சாமி துறவின்னா எப்படி இருக்கணும்னு. பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி, நரி போல் உழன்று, நன் மங்கையரை தாய் போல் கருதி, தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மைஞானம் தெளிந்தவர். இல்லையே, சாமி 80 லட்ச ரூபா கார்ல வந்து இறங்குதே. நமது சாமி எதை துறந்தார்? இந்த காரின் கதவுகளைத்தான் அடிக்கடி துறந்தார் என்பதனாலேயே நாங்கள் அவரை துறவி என்கிறோம்ங்கிறானே. ஆனா பட்டத்து பிள்ளைட்டு போய் கேட்டா என்ன சொல்றார்? பேய் போல் திரிந்து. பேய்க்கு இடம் உண்டா? குடியிருப்பு பகுதி உண்டா? தங்கிறதுக்கு இடம் உண்டா? அது மாதிரி பிணம் போல் கிடந்து, எங்க விழுந்தாலும் தூங்கிடணும். தூங்குற பொழுது தொட்டு பார்த்தா உயிர் இருக்கக்கூடாது. பிணம் போல். நம்ம மருத்துவர்கள் வந்து பரிசோதிச்சாங்கன்னு வைங்களேன், உயிர் இல்லையான்னு சொல்லணும். இவங்க ஏற்கனவே பரிசோதனை முடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். பார்த்து சொல்லணும். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. நாடார் போட்டாரா, கோனார் போட்டாரா, தேவர் போட்டாரா, பிள்ளை போட்டாரா, பள்ளரா, பறையரா, இல்ல யார் போட்டாலும் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. நாய் போல்னா என்னது? நாய் ருசி பார்க்குமா? ருசி பார்த்ததுனால தானே சாமியார்லாம் சங்கடப்பட்டான். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தினான், நரி போல் உழன்று, நன் மங்கையரை தாய் போல் கருதி, தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. துறவியினுடைய இடம் என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் இவன் விழுந்து வணங்கணும். துறவி தமறு போல் அனைவருக்கும். யாரை பார்த்தாலும் காலில் விழுந்து, 1 வயசு குழந்தையா காலில் விழணும், 2 வயசு குழந்தையா காலில் விழணும், 3 யார்த்தையும் காலில் விழுந்து ஐயா வணக்கம். என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற எண்ணமுடையவனாக துறவி இருக்கணும். அதான் என்ன சொன்னா? தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. அப்புறம் இன்னொன்னு என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டான் வைங்க, அவன் துறவி இல்லைங்கிறாரு. செய் போல் இருப்பர் கண்டீர். குழந்தை மாதிரி. குழந்தை என்ன? கள்ளமே இருக்காது. ஐயா கூட ஒரு செய்தி சொன்னாங்க, குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசணும். அப்ப குழந்தை கூட ஒரு நல்ல கருத்தை சொல்லிடும் சொன்னாங்க. ஐயா என்ன தப்பா நினைக்க கூடாது, குழந்தை மட்டும்தான் நல்ல கருத்தை சொல்லும். நீங்க என்ன, குழந்தைகிட்ட ஒன்னும் வேறுபாடு இருக்கு, அது சரியா தான் இருக்கும், அது அன்பா தான் இருக்கும், அது பாசமா தான் இருக்கும். அதனாலதான் செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம். எப்படி சொல் துறவி கிழக்கணும் பாத்தீங்களா? இதான துறவி. எப்ப வந்து மடங்கள் வந்ததோ, எப்ப நிறுவனங்கள் வந்ததோ, நிறுவனங்கள் வந்ததற்கு பிறகுதான ஊழலும் ஒழுங்கமின்மையும் தவறு வந்தது. மீனாட்சியம்மன் கோயில விரிசல் விழுந்துட்டுதுன்னு கடவுளுக்கு பொறுக்கல சாமி. சாமியார்களை பத்தி செய்தி பூரா கடவுளுக்கு போகுது, அம்மாக்கு. மீனாட்சி அம்மா தாங்க முடியல. நம்ம சாமி ஒருவே கூட ஒழுக்கமா இல்ல போலுக்கு நம்ம பேரை சொல்லிட்டு. நாவுக்கரசர் ஒத்த கோவணம், ஒரு மழு, அவ்வளவுதான். அவருக்கு வேற ஏதாவது உண்டா? நிறுவனம் உண்டா? எந்த ஊருக்கு நாவுக்கரசர் போறாரோ அந்த ஊர் மக்கள் சோறு போட்டாங்க, சாப்பிட்டாரு. அந்த ஊர்ல எது நியாயம் அநியாயம் சொன்னாரு, மக்கள் கேட்டாங்க. ஏன்னா உடை கோவணம், வேற என்ன உண்டு உங்களுக்கு சொத்து? 2 கோவணத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு சொத்து உண்டா? கிடையாது. அதனால அவங்க சொன்னா
இப்ப அப்படி இல்லையே. அதனாலதான் அவர் சொன்னார், இவங்க என்ன பண்ணுவான், கக்கத்தில் சுருட்டி வச்சிருவான் சிவபெருமானே பட்டம் தர சொன்னார். எவ்வளவு பெரிய மேதை அவர்.